இப்போ என்னைக்கு ஒரு பேட் வைப்ரேஷன் வெளியே போயிருச்சோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு அளவு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா எலுமிச்சம்பழம் சுற்றி அதை வெள்ளிக்கிழமை போடுங்க. அதை எப்படின்னா சில பேர் வந்து அறுத்து அதுக்கப்புறம் சுற்றுறாங்க, அது ரொம்ப தப்பு. முழு எலுமிச்சம்பழத்தை உங்களை வச்சு சுற்றிடணும். 5 பேருக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 10 பேர் இருக்கோம் தேங்காய். சார் நான் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கேன், 100 பேர் வேலை செய்கிறோம், வெண்பூசணிக்காய், இதுதான் மதிப்பு. இதை சுற்றி வெளியே கொண்டு போய் நீங்கள் உடச்சிடணும். எலுமிச்சம்பழத்தை வெளியே கொண்டு போய் அறுத்து 4 திசையில் நீங்கள் தூக்கி போட்டணும். இப்படி போட்டுட்டா உங்களுக்கு பதிலாக ஒரு ஆள் இங்கே பலி ஆயிட்டார் அப்படின்னு அர்த்தம். உங்கள் கண் திருஷ்டி இங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கண் திருஷ்டினால தான் உங்களுக்கு வீட்டில் சுப காரியங்களே நடக்காது, எல்லாமே மந்தமாக இருக்கும். இதை நீங்கள் என்னைக்கு திருஷ்டியை கழிச்சிட்டிங்களோ இப்போ சுபத்துவம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். ரெண்டாவது, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா உங்கள் பணத்தை யாருமே பார்க்கக்கூடாது.